ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான 2 பொருளை வச்சு ஹேர் டையே நம்மளுக்கு தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம் ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம பொருளை வறுக்க கிடையாது, அதே மாதிரி வச்சு காய்ச்சினது கிடையாது. சூப்பராக எதுவுமே பண்ணாமல் இந்த அளவுக்கு ஆயிலை வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கையில் தொட்டிங்கன்னா அப்படி பிடிச்சிக்கும், ஹேர் டை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். இந்த ஆயிலோட பலன் அந்த மாதிரி. இதை நீங்கள் ஒரு வாரம் தேய்ச்சிங்கனாவே போதும், நிரந்தரமான ஒரு கருமையான ரிசல்ட்டை நல்லா பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு 2 பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு பாட்டி சொன்ன வைத்தியம் தான் இது. செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெடி பண்ணி வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன 2 பொருள், இது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து இதில் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தாங்க ஆயில் ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால வீடியோக்காக உங்களுக்கு கம்மியாக தான் நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கருஞ்சீரகம். அதே அளவுக்கு நீங்கள் வெந்தயம் எடுத்த அளவுக்கே வந்து கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது சிம்பிள் தான், ஆனால் இது ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு நரைமுடியே இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா கண்ட்ரோல் ஆகி கொண்டு வந்துடுங்க. இன்னொன்று, நிறையா பேர்த்துக்கு ஹேர் டை வந்து யூஸ் பண்ணால் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஹேர் டையே. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வந்து பொடி பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து வறுக்கவும் கூடாது. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வறுக்கவெல்லாம் கூடாது, அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அரைப்பட்டுச்சு. ஏன்னா நான் கம்மியாக தானே போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 லிட்டரு 1/4 லிட்டரு வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க, ரெகுலராக பயன்படுத்துறதுக்கு. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்ல ஒரு வாசனை, கருஞ்சீரகம் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு ஒரு வாசனை அடிக்குது. சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு நரமுடியை டோட்டலாக வந்து நிரந்தரமாக வந்து கருமையாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தடவிட்டு வரப்போ நல்லா சூப்பராக எந்த வயதினர் கூட இதை பயன்படுத்தலாம். ஹேர் டை வந்து பக்கமே நம்ம போக தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டோம், 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் போட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து நைஸ் பவுடர் ஆகலை. இதே போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு அது வந்து நல்லா உடஞ்சிச்சினாவே நல்லா தூளாயிரும். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து இது கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்க்கலாம். சுத்தமான செக்கு எண்ணெய், தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் வேணாலும் இது பயன்படுத்தலாம். செக்கு எண்ணெய் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மில்லி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், தலைக்கு உடனே அப்ளை பண்ணுறதுக்காக. செக்கு எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், இப்போது சூப்பராக தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 25 மில்லி அளவுக்கு வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 50 மில்லி கூட காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இது தண்ணி வந்து நல்லா சூடாகட்டுங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெயோட இதை அப்படியே நம்ம இதில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கொதிச்சுது அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகும். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் அந்த எண்ணெயில் வந்து நம்ம சேர்த்துடலாம். டபுள் மெத்தட் இதில் தான் நீங்கள் சூடு பண்ணணும். டைரெக்டாக வந்து காய்ச்சக்கூடாது. அப்போ தான் நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வீடியோ கடைசியில் காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி 1 வாரத்துக்கு நீங்கள் இந்த வெயிலில் வச்சு எடுக்கணும், சூரிய ஒளியில். அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடாக
கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சுங்க. அப்போ தான் வந்து தண்ணியும் அளவாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பாருங்கள் சூடாகுது பார்த்திங்களா? தண்ணி உள்ளே போகாமல் கம்மியாக தண்ணி வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணணும். டபுள் மெத்தட் இதுலேயே நீங்கள் சூடு பண்ணணும். இப்போ போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பார்த்திங்களா, நம்ம அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம வறுத்தெடுக்கவும் இல்லை, டேரெக்டாக சூடு பண்ணவும் இல்லை. ஆனால் ஆயில் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்து நல்லா சூடாகணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வரது நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள், அந்த இது பாத்திரம் வந்து அப்படியே ஆடுது பாருங்கள். தண்ணி நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். நல்லா சூடாகி அந்த நுரை கட்டி வருது பாருங்கள். ஓரளவுக்கு நுரை கட்டி பிரிஞ்சு வர்றப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சூடானா ஓகே. ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை அப்படியே உள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கலந்து விடணும். ஏன்னா அதோடய எசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய ஒளியில் காலையில் இந்த இளம் வெயில் அடிக்குது இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஸ்டோர் டெய்லி ஒரு வாரத்துக்கு வச்சு வச்சு எடுத்துருங்க. நல்லா இது ஊறினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப முடி வந்து உங்களுக்கு கொட்டாது. அதுக்கப்புறம் நரை முடியும் வராது. எப்போவுமே வறுத்து அரைக்கிற இதில் வந்து முடி வந்து உதிர்தல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த உதிர்தலும் வராது, முடியும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக நுரை கட்டி வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது நல்லா நுரை கட்டி கொதிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பிரியுது பார்த்திங்களா, நுரையெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூடாக தான் இருக்குது, பார்த்து சிந்தாமல் எடுத்துருங்க. இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இறக்கி வச்சாச்சு. ஆயில் நல்லா ஒரு சூப்பராக நல்ல ஒரு வாசனை, கம்மன்னு அந்த செக்கு எண்ணெய்க்கும் இந்த இதுக்கும் வந்து நல்ல ஒரு வாசனை. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெயிலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வரப்போ நரை முடிக்க வாய்ப்பு இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம் தான் இது. ரொம்ப காலமாக எங்கள் பாட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஹேர் ஆயிலை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம நிறைய வச்சு காய்ச்சி எடுப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணியும் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வெயிலில் வந்து நல்லா சூரிய ஒளியில் கிட்டத்தட்ட நான் ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்து அதுக்கப்புறம் இது வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதோட ஆயிலோட நிறத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு அந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா ஊறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஹேரில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக முடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு ஹேர் டேயே வந்து தேவைப்படாது. ரொம்பவுமே ஒரு பாட்டி வைத்தியம் தான் இந்த ஹேர் ஆயிலு. சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹேர் ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணினாலும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் ஒரு வாரம் ஊற வச்சு பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை உடனே நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு 6 மணிக்கு இளம் வெயில் வருதுல, அதை எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சுட்டு நல்லா சுருக்குன்னு வெயில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மூடி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே வந்து ரெகுலராக ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆயிரும். இங்கே பாருங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பிளாக் ஆயிரும். நான் இந்த ஆயில் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரேங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு. முடி வளர்ச்சி, தலைமுடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எதுவும் இருக்காது. வெந்தயம் வந்து குளிர்ச்சிங்கிறனால முடி உதிர்தலை நல்லா கட்டுப்படுத்தி சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆயில் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே ஊற வைக்கிறப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா மாறும் நம்மளுக்கு. இதை நல்லா இப்படியே விட்டுருங்க. இதை ஒரு பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி டெய்லி எடுத்து வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இதை உடனே ஃபில்ட்ரு பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஆயிலை மட்டுமே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கலர் எப்படி மாறி இருக்கு.
நம்ம ஏன்னா இதில் மறுபடியும் அதிலேயே ஊற்றி வைக்க போகிறேன் நான். அதனால் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம். இது எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வெயிலில் வைக்கிறப்ப கண்டிப்பாக நிறையா பேர் கேட்பீங்க, இது வந்து வறுத்தா கருப்பாத்தானே வரும்னு. ஆனால் நம்ம இது வறுக்கவும் இல்லை. டபுள் மெத்தேடு இதில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெயிலில் வைக்கிறப்போ இப்போ நான் சொன்ன மெத்தடுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற ஹேர் ஆயிலு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து இப்படி இருக்குது. இப்படி ரெண்டும் பாருங்கள். ஒரே வாரத்தில் இந்த கலர் வந்து நம்மளுக்கு மாறும். அதுக்கு வந்து இந்த சூரிய ஒளியில் கண்டிப்பாக வையுங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு 2 மணி நேரம் கூட ஊற வைங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து சீயக்காத்தூள் கெமிக்கல் போடாமல் சீயக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். முடியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குளிச்சுட்டு வந்து மறக்காமல் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சீயக்காத்தூள் அரப்பு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.